இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். என் தேவன் நல்லவராய் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நம் மகிழ்ச்சியா இருக்கிறதே நாம் கொண்டிருக்கிறதான தைரியமா இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். தேவன் நிச்சயமா இந்த காலை வேளையிலும் உங்களோடு கூட அவர் பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு அருமையான விசேஷித்த வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். 138வது சங்கீதம் 7வது வசனம் சொல்கிறது, உம் கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் என்பதாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜீவனுள்ள வசனம் என்னையும் உங்களையும் அதிகமாய் தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது. அது எப்படியாக தைரியப்படுத்துகிறது? தாவீது என்ற பக்தனுடைய வாழ்க்கையிலே அங்கே சொல்லப்பட்ட அழகான ஒரு சத்தியத்தை குறித்து நானும் நீங்களும் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தின் படி நாங்கள் பார்க்கிற பொழுது சங்கீதக்காரன் தாவீது மிகவும் ஒரு கடினமான பாதையிலே கடந்து சென்று இதன் முதல் வசனம் ஆரம்பிக்கிற பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்பதாக சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். அன்பானவர்களே, அவருடைய தனிமையான நேரங்கள், அவர் இக்கட்டான நேரம், அவர் சந்தித்ததான அந்த போராட்டத்தின் நடுவிலே தேவனுடைய கரம் எத்தகையதாய் இருந்தது என்பதை குறித்து அவர் அங்கே அழகாக விவரித்து சொல்கிறதை நாங்கள் அவதானிக்கலாம். உமது கையை நீட்டி, ஆண்டவரே உமது கரம் என்னை தாங்கும், உடைய கரம் என்னை ஏந்தும், உடைய கரம் என்னை தப்புவிக்கும் என்பதாக நாங்கள் அவதானிக்கிறோம். அன்பானவர்களே, இதிலே ஒரு அழகான காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அங்கே தேவனுடைய கரம் எப்பொழுது நமக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கிறது. ஒரு தடவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்குள் போகிற பொழுது அந்த தேவாலயத்திலே ஒரு கூனியான ஸ்திரீ இருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. அவள் 18 வருஷம் கூனல் உள்ள பெண்ணாக கூனிக்கொண்டு அவள் நடந்தாள். ஒரு மனிதன் கூனலாக நடக்கிற பொழுது அவன் எப்பொழுது நிமிர்ந்து பார்ப்பது பார்க்கிலும் அதிக நேரங்கள் அவன் தரையை பார்க்க வேண்டிய, கீழே பார்க்க வேண்டிய, தலை குறிய வேண்டிய ஒரு பயங்கரமான ஒரு கொடுகுற வேதனை தான் இந்த கூனல் வியாதியா இருக்கிறது. இந்த பெண்மணியோ 18 வருஷங்களாக மிகவும் வேதனையோடு கண்ணீரோடு அந்த தேவாலயத்திற்கு போய் வந்தாள். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்குள் போகிற பொழுது அந்த பெண்ணை கண்டார். அந்த பெண் கூனலான ஒரு ஸ்திரியா இருந்தால், கூனிக்கொண்டு நடந்தால், அவள் தரையை பார்த்து கொண்டு நடந்தால், அவளுடைய வேதனை மிகுதியா இருந்தது. அந்த வேதனை நடுவிலும் அவள் தேவாலயத்திற்கு போனாள். தேவாலயத்திற்கு போகிற பொழுது தெய்வம் அவளை கண்டு அந்த வியாதிக்கு பின்னணியாய் இருக்கிற, வியாதிக்கு பின்னணியாய் தாக்கிக் கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவியை அவர் கடிந்து கொண்டார். அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தால் அந்த பெண் நிமிர்ந்து நடந்து தேவனை துதித்து கனம் பண்ணி இருப்பாள். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற கடவுளா இருக்கிறார். பயப்படாதிருங்கள். தேவன் எப்பொழுதும் அற்புதங்களை செய்கிறவர். அவருடைய கரம் உங்களையும் என்னையும் இந்த நாளிலும் தாங்கி நடத்த வல்லமையுள்ளதா இருக்கிறது. தலை குனிந்த இடத்தில் தேவன் தலையை நிமிர பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை அன்றைக்கு அந்த பெண்ணுக்கு வியாதி ஒரு பயங்கரமான அடிமைத்தனமாயிருந்தது. வியாதி அவளை கூனி குறுக வைத்தது. வியாதி அவளை குனிந்து நடக்க வைத்தது. அவ்வளமான வேதனை நடுவில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை சுகப்படுத்தி விடுவித்து அவளை அங்கே மீட்புக்குள்ளாய் நடத்தினார். அதே தெய்வம் இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை வியாதியினால் அப்படி நீங்கள் கூனி குறுகி இருக்காமல் இருக்க முடியும். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை கூண வைத்தது போல, தலை குனிய வைத்தது போல, தரையை பார்க்க வைத்தது போல நீங்கள் தலை குனிந்து நடந்து கொண்டு இருக்கலாம். வியாதியின் கொடுகுரத்தினால் நீங்கள் ஒதுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, தள்ளப்பட்ட ஒரு நபராய் இருக்கலாம். என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் செய்யாத குற்றத்திற்காக கடுமையாக தண்டிக்கப்பட்டு மற்றவர்கள் உங்கள் மேலே அவமொழிகளை மொழிந்து கொண்டு இருக்கலாம். உங்களை எல்லாரும் புறக்கணித்திருக்கலாம், தள்ளிவிட்டு இருக்கலாம். நீங்கள் அதனாலே மனம் அதைரியம் அடைந்து நீங்கள் தன்னை குனிந்து நடந்து கொண்டு இருக்கலாம். பயப்படாதிருங்கள் எனக்கு அன்பானவர்களே. உங்கள் தேவன் இன்றைக்கும் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு அந்த கூனிக்கு நிமிர்ந்து நடக்கும்படி உதவி செய்த தேவன், அவள் தலையை நிமிரச் செய்த தேவன், இன்றைக்கும் அதே தேவன் உங்கள் மத்தியிலே ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அநாதி கதவுகளே அங்கே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? நம்முடைய தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டால்
சமாதானமுங்க. அவர் வந்துட்டால் சந்தோஷம். எல்லாவற்றுக்கும் ஒரு விடியலை உண்டாக்குவார். உங்களுடைய தோல்விகள், உங்களுடைய தலைகுனிவுகள், உங்களுடைய அவமானங்கள், நிந்தனைகளை புரட்டி போட்டு இன்றைக்கும் என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வியாதியிலே சுகப்படுத்துவார், வேதனையிலே விடுதலை தருவார். உங்களுக்கு இன்றைக்கும் ஒரு நன்மை செய்கிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். அவர் இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் சமாதானமாய் உங்கள் தலையை நிமிர பண்ண அவராலே முடியும். இந்த நேரத்திலும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவரை நோக்கி பாருங்களேன். உங்களுக்காக நான் மன்றாடட்டும். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு தெய்வீக விடுதலையும் ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கமடையவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்யும் ஆண்டவரே. இந்த நாட்களில் தலை குனிந்த இடத்திலும் பிள்ளைகளை தலையை நிமிர பண்ணும் சுவாமி. ஆண்டவரே, நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனம் பண்ணி காக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாரா.